எனது அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய ஐப்பசி மாதத்துடைய வளர்பிறை பிரதோஷம் இந்த நல்ல நாளில் எம்பெருமான் இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை மனமுருகி உள்ளன்போடு சொல்லுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்விதமான தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் கர்ம பாவ வினைகள் அனைத்துமே நீங்குங்க. அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாளை ஐப்பசி மாதத்துடைய வளர்பிறை பிரதோஷம் நாளை 13ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. புதன் வார பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, இப்போது பிரதோஷ நேரம் 4:30 மணிலிருந்து 6 மணி. அந்த நேரத்தில் எம்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்லாம் கலந்துக்கோங்க. கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று எம்பெருமானை தரிசனம் செய்யுங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி எம்பெருமானை வழிபாடு செய்யுங்க. வேலையில் இருக்கிறவங்க வேலை முடிந்ததுக்கு அப்புறமா மாலை நேரத்திற்கு அப்புறமா கூட நீங்கள் தாராளமாக கோவிலுக்கு சென்று எம்பெருமானையும் நந்தி பகவானையும் தரிசனம் செய்யுங்க. சரிங்க, இப்போது நீங்கள் அந்த பிரதோஷ நேரத்தில் எம்பெருமான் ஈசனை நினைத்து நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு 108 முறை சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக எம்பெருமான் ஈசன் அதை தீர்த்து வைப்பார். அதனால் இந்த பிரதோஷ நேரத்தில் குறிப்பாக நம்ம எம்பெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு தொடர்ந்து வந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கர்ம பாவ வினைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றமும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க. நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்லுங்க. இதை பற்றின ஒரு வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இந்த பிரதோஷ நேரத்தில் தான் எம்பெருமான் ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டனானது அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. பிரதோஷம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் பிரதான தோஷங்களை நீக்குவது. நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சு வர உங்களுடைய எல்லா விதமான தோஷங்களும் கண்டிப்பாக பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்குங்க. அதனால் முடிந்தளவு இந்த நேரத்தில் கண்டிப்பாக கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் எம்பெருமானை கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிகிற அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்லுங்க. எம்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான வில்வ மாலை கிடைத்தாலும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். பிரதோஷ நேரத்தில் எம்பெருமானுடைய பாடல்களில் உங்களால் தெரிஞ்சதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கங்க. சரிங்க, என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்பெருமானுடைய 5 எழுத்து மந்திரம் தாங்க. ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இந்த வார்த்தையை ஒரு 108 முறை சொல்லுங்கள். 108 முறை தான் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த பிரதோஷ நேரத்தில் உங்களால் முடிந்தளவு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சிவபெருமானுடைய பாடல்கள் எல்லாம் பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு நீங்கள் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சு வாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பிரதோஷத்தில் ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷங்களில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.